Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா stem stitch தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் டிரா பண்ணிருக்கேன். அதுல நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு chain stitch போட்டுக்கலாம். thread வெளியில எடுத்து ஒரு chain stitch. அதுக்கு அப்புறம் ஒரு குட்டியா ஒரு லாக் ஸ்டிட்ச். இப்போ இந்த செயின் போட்டல ஃபர்ஸ்ட் அந்த செயின் ஸ்டிட்சோட பாதியில சைடுல வந்து thread வெளியில எடுத்து ஒரு குட்டியா ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிட்ச், ஒரு குட்டியா ஒரு லாக் ஸ்டிட்ச். அப்புறம் அப்படியே thread ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போய் சைடுல நீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி போட்ட செயின் ஸ்டிட்சோட பாதியில நீங்க பண்ணனும். அப்புறம் ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கணும். திரும்பவும் பாருங்க, ஒரு செயின் ஸ்டிட்ச், ஒரு லாக் ஸ்டிட்ச். ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்து செயின் ஸ்டிட்சோட பாதியில ஒரு செயின் ஸ்டிட்ச், ஒரு லாக் ஸ்டிட்ச், ஒரு செயின் ஸ்டிட்ச், ஒரு லாக் ஸ்டிட்ச். அந்த லைன் மேலேயே வர்க் பண்ணுங்க. இப்போ என் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஸ்டெம் ஸ்டிச்சோட ஷேப்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். வந்து ஒரு கர்வ் மாதிரி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மேங்கோ டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கர்வ்லாம் நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணி பழகணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டிசைனை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூணு ஷேப்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டெம் ஸ்டிச்சோட ஷேப் தான் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். மேங்கோ ஷேப்பை ட்ரா பண்ணி ஒரு ஷேப் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் என்ன நீங்கள் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ராயிங் மேலேயே தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். அந்த ட்ராயிங்கை விட்டு தள்ளியோ இல்லை உள்ளேயோ போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஓகேவா? சேம் நம்ம எப்பவும் போல் எப்படி நம்ம வந்து அந்த ஸ்டெம் ஸ்டிச்சை ஒர்க் பண்ணோமோ அதே தான் நான் ஷேப்பில் ஒர்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் ட்ரா பண்ணியிருக்கிறது மேலேயே தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் சைடில் சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். சேம் அதே தான். கர்வ்லலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும்.
சின்ன சின்னதாக போடுங்க கர்வில், அவ்வளோதான், வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ சேம் அதே தான். நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம், அது கர்வ் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை வந்து ட்ரா பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இந்த ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து கரெக்டாக ப்ராப்பராக போட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் நீங்கள் கரெக்டாக பழகாமல் அடுத்த ஸ்டிச்சஸ் போகும்போது உங்களுக்கு அதுவே உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் கரெக்டாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதை வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணணும். நான் இந்த இடத்துல எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.